Hi, என் பேர் Preetha and இன்னைக்கு IFN தமிழ்ல நம்ம பார்க்குறோம் bread எப்படி பண்ணணும்னு whole wheat bread. ஆமா, இதே மாதிரி இன்னும் ரெசிபீஸ் வேணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுறதுக்கு மறக்க கூடாது. ஸோ இது வந்து 400 கிராம் மாவு நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாவு. அண்ட் இந்த ப்ரெட்டுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தரும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நடுவில் வந்து நான் குழி மாதிரி பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது அரவுண்ட் 15 கிராம்ஸ். அதே அளவு சர்க்கரை 15 கிராம் அண்ட் 10 கிராம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சுட தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதை நடுவில் விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம மாவு பிசியலாம். இதில் ஒரு 15 ml நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். சேம் குவான்டிட்டி தான் இருக்கும். ஒரு க்ளீன் சர்ஃபேஸ் எடுத்துட்டு அது மேலே இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கோ. அண்ட் இப்போ வந்து இதை நல்லா நீட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரெட்டு மாவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதர் வெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கொஞ்சமாக இதில் இப்படி சேர்த்து கையில் வந்து கொஞ்சமாக இந்த வெண்ணெய் இருக்குல்ல அதே வெண்ணெய் கையை வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மாவை பிசியலாம். இப்போ இதே நீங்கள் மைதா மாவில் பண்ணியிருந்தேன்னா ஃபுல்லும் இன்னும் மாவு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால இதோட ஸ்ட்ரெச்சிங் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு பால் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாத்திரத்தில் வச்சுடலாம். மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் தடவலாம், இல்லைன்னா நான் வந்து தட்டு யூஸ் பண்ணுறேன். இது போட்டு நீங்கள் மூடி வைங்கோ. ஒரு 1 மணி நேரம் இதை மூடி வைக்கலாம். நம்ம ஒரு மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இந்த மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக உப்பி வந்திருக்கு. இப்போது இதில் வந்து காற்று அழகாக ரைஸ் ஆகிருக்கு இந்த மாவு. இப்போ இதை வந்து நாக் பேக் அப்படின்னுவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த டோ அழகாக ஒட்டிக்காத வருது பாருங்க. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசியுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்கிட்ட வந்து ஒரு லோஃப்டின் இருக்குது. இதில் வந்து நான் வெண்ணெய் சேர்க்க போகிறேன். இது வந்து நான் வெண்ணெயை வந்து இதில் க்ரீஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா ப்ரெட்டு வந்து ஒட்டிக்காத வரும். இப்போ இந்த மாதிரி இதை பண்ணி வச்சாச்சு. இப்போது ப்ரெட்டுக்கு வந்து என்ன ஷேப்பு, சாண்ட்விச் ஷேப் மாதிரி வேணும் இல்லையா, அது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பிசிஞ்சுட்டு இதை இந்த மாதிரி தட்டணும். ஸோ என்ன ஆகும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். அப்புறம் இதை வந்து இந்த சைட்ஸை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை சுற்றின்னு வாங்க. உங்களோட ப்ரெட்டோட டின் ஷேப் அளவுக்கு இந்த மாதிரி. அண்ட் இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இது வந்து கீழே டக்டின்னாக இருக்கணும். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம திருப்பி ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இது வந்து திருப்பி உப்பும் 1 மணி நேரத்துக்கு. இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 நிமிஷம் முன்னாடி 220 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு மில்க் வாஷ் கொடுக்கலாம் நம்ம. இதில் வந்து நான் பால் அண்ட் தண்ணி அது கொஞ்சமாக சேர்த்துன்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா முட்டை அண்ட் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். அழகாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம அவனில் வைக்கலாம். கும்முன்னு வாசனை வந்துருக்கு. 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிருக்கு. ப்ரெட்டும் ரெடி. இப்போ நம்ம எடுக்கலாம். அது வாவ், ரொம்ப நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயாச்சு, நல்லா ஆறியாச்சு. இதை எடுக்கலாம். நல்லா ஒட்டிக்காதே வரும். நைஸ். இது வந்து நம்ம கட் பண்ணலாம்.
ரொம்ப நல்லாவே ஆயிருக்கு இந்த பிரெட். நீங்கள் நிச்சயமாக இந்த பிரெட்டை ட்ரை பண்ணோம். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீட்பேக்காக. ரெசிபி பிடிச்சதா என்ன பண்ணோம்? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்கள் ஐஎஃப்என் தமிழ். அண்ட் இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.